அனைவருக்கும் அன்பு வணக்கம். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். சட்டத்துக்கு முன்னாடி ஆண் பெண், கிராமவாசி, நகரவாசி, ஏழை, பணக்காரர் இந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது. இப்படித்தான் காலங்காலமா நம்ம பெத்தவங்க எல்லாம் நமக்கு சொல்லி வளர்த்துக்கிறாங்க. நாமளும் அப்படியே பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டின்னு ஆமா அப்படின்னு கேட்டுன்னு நம்பினே இருந்திருக்கோம். ஒரு சில தீர்ப்புகள் வரும்போதுதான் அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு நம்ம சிந்திக்க வைத்தது நண்பர்களே. இதற்கு முன்னாடி இப்படி நம்மளை யோசிக்க வைத்த ஒரு வழக்குன்னா லில்லி தாமஸ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எம்எல்ஏ, எம்பி பதவி வகிப்பவர்கள் அவங்க மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டு கன்விக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக அவர்கள் பதவி பறிக்கப்பட மாட்டாது. அவங்களுக்கு அப்பீலுக்கெல்லாம் டைம் கொடுத்து இதெல்லாம் இருந்தது. அப்போ ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. எனக்கு சாதாரண குடிமகனுக்கும் ஒரு எம்பி, எம்எல்ஏவுக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது, எல்லாரும் சட்டத்தின் முன் ஒண்ணுதானே அப்படின்னு வந்தப்போதான் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, அதுலயும் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இன்னென்ன விதமான வழக்குகளில் இவ்வளவு தண்டனை, இன்னென்ன விதமான வழக்குகள்ல இத்தனை வருஷம் அப்படின்னு ஒரு மினிமம் ரெக்யூர்மெண்ட் எல்லாம் வச்சு இப்படி அவங்க கன்விக்ட் அப்படின்னு தீர்ப்பு வந்து விட்டதென்றால் உடனடியாக அந்த எம்எல்ஏ, எம்பி அந்த பதவி பறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு வந்தது. அப்போதான் நமக்கு முதல்ல சொட்டேர்னு யாரோ அடிச்சா மாதிரி இருந்தது. அப்ப சாதாரண மக்களை விட எம்பி, எம்எல்ஏ அப்படின்றவங்க விவிஐபி போல இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நல்ல காலத்துக்கு சுப்ரீம் கோர்ட் அதையெல்லாம் சரி செய்து விட்டார்கள். அதே மாதிரி இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. அதனுடைய முழு விவரத்தை படிக்கும் போதுதான் மறுபடியும் அப்ப எல்லாம் சமம்னு சொன்னாங்களே அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு நம்மளை கேட்க வைக்கிறது நண்பர்களே. அண்ட் இந்த முறையும் உச்ச நீதிமன்றம் அந்த வித்தியாசங்களை எல்லாம் களைந்து சமன் செய்திருக்கின்றார்கள் இந்த தீர்ப்பின் மூலமாக அப்படிதான் சொல்லணும். இந்த ஜட்மெண்ட் என்னன்னா 98 PV நரசிம்மராவ் கேஸ் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் வாஸ் ஓவர் டர்ன்ட். அதாவது அந்த 98 கேஸ் ஜட்மெண்ட் என்ன அப்படின்னா, பணம் பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்துல எம்பிக்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இல்ல மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிப்பது, இதுதான் அந்த கேஸ். அப்போ 5 பேர் கொண்ட அமர்வு, அதுல 3:2, அதாவது 3 மெஜாரிட்டி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாராளுமன்றம், சட்டமன்றம் இதற்குள்ள நடக்கும் நடவடிக்கைகள், அதாவது ஏதாவது பேசுவது இல்ல ஓட்டளிப்பது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக கிரிமினல் கேஸ் தொடர முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவர்களுடைய பிரிவிலேஜ் உரிமைகள், எம்பி, எம்எல்ஏ அவர்களுடைய பிரிவிலேஜஸ் அப்படின்னு தீர்ப்பளித்திருந்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஓவர் டர்ன் செய்துள்ளது. என்னங்க அப்ப பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் பேச முடியாதா, அவங்க நினைச்ச மாதிரி ஓட்டு அளிக்க முடியாதா, இதுக்கெல்லாம் தடை வந்திருக்கின்றதா அப்படின்னா விஷயம் அப்படி இல்லைங்க. அந்த 98 கேஸ் எதுக்குன்னா, பணம் வாங்கிக்குன்னு அவங்க ஒரு கட்சிக்கு ஆதரவாக இல்ல ஒரு மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. இதுல வைக்கப்பட்ட ஆர்கியூமெண்ட்லாம் ரொம்பவே எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களே அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துக்கங்க. அதாவது பாராளுமன்றத்துல ஒரு உறுப்பினர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னா எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. ஆஹா, நம்ம இதெல்லாம் பேசினா நம்ம மேல கேஸ் போடுவாங்களோ அப்படின்ற எந்த விதமான பயமும் இல்லாமல் சுதந்திரமாக தனது கருத்துக்களை பேச வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பிரிவிலேஜ் உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இல்ல ஒரு மசோதாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ ஓட்டு போடுறார் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொன்னா சுதந்திரமாக அவர் செயல்பட வேண்டும், எந்த விதமான பயமும் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா 105 and 194 இந்த 2 ப்ரொவிஷன்ல அவர்களுக்கு இந்த பிரிவிலேஜஸ் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்புறம் நாளைக்கு நீங்க பாராளுமன்றம், சட்டமன்றத்துல பேசுறது இல்ல ஓட்டு போடுறது இதுக்கெல்லாம் கேஸ் போட ஆரம்பிச்சீங்கன்னா சுதந்திரமாக யாரும் செயல்பட முடியாது. இதுதான் வாதம். அன்றைக்கு அது கோர்ட் ஏற்றுக்கொண்டனர். இதற்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பளித்தனர். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு மசோதாவுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறதா காசு வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காசு வாங்குறீங்க, வாங்கிக்கின்னு சொன்னபடி ஓட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா அது தப்பில்லை. அப்புறம் அந்த காசு வாங்கிக்கின்னு பேசினபடி ஓட்டு போடலன்னா தப்பா கோபால்? இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு அரசு அலுவலகங்களுக்கு வெளில நம்ம கேட்கிற ஒரு பேச்சு, அவர் ரொம்ப ஹானஸ்டுவா, கையை நீட்டி காசு வாங்கினார்னா கரெக்டா காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார். நம்ம நிறைய கேள்வி வர்றோம்ல. அப்ப ஹானஸ்டியோடைய அளவுகோலே மாறி விட்டது. அந்த மாதிரி காசு வாங்கின்னு ஓட்டு போட்டா அதை ஒண்ணும் கேட்க முடியாது.
மாறி போட்டாதான் கேட்கலாம் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. அதைத்தான் இன்றைக்கு தீர்ப்புல நீதிபதி அவர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றனர். அப்போ ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப என்னங்க பார்லிமெண்ட், அசம்பிளி இங்கெல்லாம் வந்து என்ன ஒண்ணா பேசலாமா அப்படின்னா, இல்ல அதுக்குத்தான் அங்கு வந்து உரிமை கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பிரிவிலேஜஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது தவறான விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த பிரிவிலேஜ் கமிட்டி முன்னாடி போவோம். அவர்கள் வந்து இதை பத்தி ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்பார்கள். இதுதான் வந்து நடைமுறை. ஆனா கோர்ட் தலையிட முடியாது, அப்படித்தான் இருந்தது. பட் இன்றைக்கு தீர்ப்பின் மூலம் என்ன ஆகிருக்கின்றது, ரைட்டுங்க நீங்க பேசுங்க, ஓட்டு போடுங்க, ஆனா காசு வாங்கின்னு செய்றீங்க பாருங்க, அது இந்த பிரிவிலேஜஸ்ல வராது. கூடவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் அந்த பிரிவிலேஜஸ்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, உரிமைகள், அதற்குள் வருகிறதா இல்லையா அப்படின்றதே சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. நீங்க வந்து அரசியல் சட்டத்துல இருக்குது பிரிவிலேஜஸ், இத கோர்ட் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த விஷயம் அந்த உரிமையில் அடங்குகிறதா இல்லையா அப்படின்னு நீதிமன்றங்கள் ஆராய்ந்து தீர்ப்பளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு அம்சமா நான் பாக்குறேன் அந்த தீர்ப்புல. இதுல வந்து அந்த எதிர்த்தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட வாதம், சுதந்திரமாக அவர்கள் பேச வேண்டும், எந்த பயமும் இருக்கக்கூடாது, அதை ஓட்டு போடுறதும் தன்னிச்சையாக அவங்க இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்னு. கரெக்டுங்க. நீங்க சுதந்திரமா பேசினாலோ இல்ல சுதந்திரமா ஓட்டு போட்டாலோ யாரும் உங்களை கேட்க போறது கிடையாது. ஆனால் அந்த சுதந்திரத்தை அடமானம் வச்சுட்டோ இல்ல மொத்தமா வித்துட்டோ காசு வாங்கிக்கின்னு ஓட்டு போடும்போது தானே சிக்கலே வருகின்றது. காசு வாங்கிக்கணும், நான் இந்த மசோதாவுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றேன், ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்க இருக்குது உங்க சுதந்திரம்? நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கவில்லை, காசுதான் உங்களை இந்த முடிவெடுக்க தூண்டி இருக்கின்றது, அப்படிதான் அர்த்தம். அப்புறம் என்ன பெருசா சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க, உரிமையை பத்தி பேசுறீங்க, அதை கொண்டு போய் அடமானம் வச்சு போட்டு உங்க கையில இருந்தா தானங்க நீங்க சுதந்திரம்னு சொல்ல முடியும். அடமானம் வச்ச ரசீது மட்டும்தான் இருக்கும்னு சொல்லுவேன் நான். அதாவது இந்த எதிர்த்தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, லஞ்சம் வாங்குவதும் எங்க உரிமைன்ற மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. ஆமாங்க, அது நாங்க வாங்கிட்டு போட்டோம் என்ன இப்போ அப்படின்னு. இதைத்தான் இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அப்படியே நொறுக்கி தள்ளி இருக்கின்றது. இப்ப கேட்கலாம், சரி சார் இதுக்கும் வந்து சாதாரண மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க எம்பி எம்எல்ஏ இந்த பிரிவிலேஜஸ்னு சொல்றாங்க. கரெக்ட். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்டேட்ல இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் யூனியன் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து இது பாருங்க, ஒரு அரசு ஊழியர் அவர் வந்து டியூட்டியில செய்யற விஷயங்களுக்கு நீங்க வந்து கிரிமினல் கேஸ் போட முடியாது. அவர் அதை எப்படி ஒண்ணா செய்யலாம். ஏன்னா ஒரு அரசு ஊழியர் சுதந்திரமாக எந்த விதமான பயமும் இன்றி அவர் வேலையை செய்ய வேண்டும். அதுக்காக நீங்க இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்ப புரியுதுங்களா? அந்த பிரிவிலேஜஸ் இந்த ப்ரொடெக்ஷன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னா வருது அப்படின்னு. அப்புறம் நாளைக்கு இப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆமாங்க, அவர் வந்து ஒரு காரியத்தை செய்கிறார், அரசு ஊழியர் அவருடைய டியூட்டில ஒண்ணு செய்யறார், அதுக்கு அவர் வந்து காசை வாங்கிக்கின்னு செய்யறார் அப்படின்னா, வாங்கினபடி செஞ்சுட்டாருன்னா நீங்க அவர் மேல கேஸ் போட முடியாது. இப்படி இன்னும் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்ப புரியுதுங்களா? அந்த உரிமையை அரசு ஊழியர்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியாது அப்படின்னும் போது இங்க மட்டும் அந்த ப்ரொடெக்ஷன் இத்தனை வருஷமா ஏன் வந்தது? சொல்ல போனா இந்த லஞ்சம் வாங்கின்னு இந்த மாதிரி பேசுவதற்கு, ஓட்டு போடுவதற்குன்றது ப்ரொடெக்ஷன் கிடையாது, தவறாக அர்த்தம் செய்து கொள்ளப்பட்டது. அதனால தான் அந்த 98 கேஸ்ல இப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் வச்சுக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் தவிடு பொடியாகிவிட்டது. இதை அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நாளைக்கு வந்து ஆமாங்க அரசியல்வாதிகள் லஞ்சம் வாங்குறது அப்படின்றது அவர்களுடைய உரிமை, அவங்க எம்பி எம்எல்ஏவா இருந்தாலும் இல்லாட்டாலும் அது அவர்களுடைய உரிமை இப்படின்னு கூட நாளைக்கு யாராவது ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமது முன்னாள் மத்திய மந்திரி பொருளாதார மாமேதை ப சிதம்பரம் அவர்கள் அவர் சமீபத்தில் சொல்லியிருந்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த சட்டத்தையே மாற்றுவோம். கரெக்ட். இனிமே இந்த லஞ்சம், ஊழல், அதுக்கப்புறம் இந்த மணி லாண்டரிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டவர்கள் அவங்க பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக சட்டத்தையே ஸ்கிராப் பண்ணிருங்க, பெட்டர். இருந்தாதானே நாளைக்கு வந்து இந்த மாதிரிலாம் கேஸ் போட்டு ஐயோ எங்களை பழி வாங்குறாங்க அப்படின்னு அலறதுக்கு. சட்டமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? சட்டத்தோட ஷரத்துக்களை கடுமையாக்க வேண்டும். தப்பு செய்யறவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்க இவங்கெல்லாம் தப்பிக்க கூடாது அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்க வந்து சட்டத்தையே மாத்துவோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியோ இல்ல புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களோ மக்களுக்காக வந்து அவங்க சட்டம் போடணும், ஆட்சி செய்யணும்னு நினைக்கல. திருடினவங்க, திருடினதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள், மணி லாண்டரிங் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது, அவங்கெல்லாம் தப்பிக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒரே கொள்கையா இருக்குது போல இருக்குது. கரெக்ட், இதுதான் அவர்களுடைய கொள்கையா இருந்தது. ஆனா இதை இப்ப வந்து வெளிப்படையாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படியும் நம்மளுக்கு இது புரியல அப்படின்னு சொன்னா நம்மளை விட மேங்கோ ஃபூல்ஸ் வேற யாருமே இருக்க முடியாதுங்க. இதுல பாத்தீங்கன்னா மஹுவா மொய்த்ரா அவர்கள், அவங்க தான் வந்து சமீபத்துல இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டினாங்க. அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு, அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை கேள்விகள் எழுப்புவதற்காக வேற யாரோ ஒருத்தருக்கிட்ட இருந்து எய்தர் கேஷ் ஆர் இன் கைண்ட் இது வாங்கினாங்க அப்படின்றது. இதுல வந்து அவங்க கோர்ட்டுகள்லாம் போனாங்க. இந்த விஷயங்களை பற்றி ஒரு சில தனிநபர்களோ இல்ல வந்து அமைப்புகளோ இதை பத்தின தகவல்களை அந்த பொது வெளியிலயோ இல்ல வந்து மீடியாலேயோ ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கேக் ஆர்டர்னு சொல்லுவாங்க, தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு. அதற்கு நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் ஒரு எம்பி, அதுக்கப்புறம் இன்னொருத்தர், அவங்க வந்து இதை பத்தின விஷயங்களை சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தடை கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. அதற்கும் நீதிமன்றம் தடை கொடுக்கவில்லை. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு இந்த கேள்வி கேட்பதற்காகவோ இல்ல ஓட்டு போடுறதுக்காகவோ லஞ்சம் பெற்றுக்கொண்டு அப்படின்னு சொன்னா அது உரிமையில் வராது அப்படின்னு ஆயிப்போச்சுங்க. இப்போ அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் என்ன பண்ணுவாங்க? அது மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லிட்டாங்க, மறுபடியும் நாங்க வந்து அதே தொகுதியில அவங்கள நிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸ் போடப்பட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அது செல்லாதுன்னு ஆயிடும். மறுபடியும் எலெக்ஷன் வரும். இதெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்ப்புன்னு தான் சொல்லுவேன் நண்பர்களே. அதாவது அரசியல்வாதிகள் எந்தெந்த விதத்துல எல்லாம் தங்களை சேவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சட்டத்தை தங்க இஷ்டத்துக்கு வளைச்சுன்னுக்கிறாங்க பாருங்க. அதையெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி செஞ்சுட்டு வரோம். இன்னும் எத்தனை இருக்குதோ தெரியல இந்த மாதிரி நிமித்த வேண்டிய விஷயங்கள்லாம். அதுக்கு எத்தனை காலம் ஆகுமோ தெரியல. ஆனா மறுபடியும் இவங்க கையில ஆட்சி வந்தது அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. சட்டமெல்லாம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு ஒரு விதம், நமக்கெல்லாம் அதேதான். இதுல உச்ச நீதிமன்றத்துல இன்னொரு வழக்கு சம்பந்தமான விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த சனாதன தர்மம் குறித்த பேச்சு இருக்கு இல்லையா, இதை எதிர்த்து ஜம்மு காஷ்மீர் உட்பட ஒரு சில மாநிலங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்ப உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணிருக்காங்க, அந்த எஃப்ஐஆர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே கேஸா விசாரிக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சில பிரசிடென்ட்ஸையும் கோட் பண்ணியிருக்காங்க. அவருக்காக ஆஜரானவர் அபிஷேக் மனு சிங்வி. ஆமா, வழக்கமா அண்ணன் கபில் சிபல் அவர்கள் தானே வருவாரு, என்ன திடீர்னு அபிஷேக் மனு சிங்வி? சரி, நாம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? கபில் சிபல் அவர்கள் வந்து கடைசியா எப்ப எந்த கேஸ்ல ஜெயிச்சாருன்னு ஞாபகம் இல்லை. ஆனா அபிஷேக் மனு சிங்வி அவருடைய சக்சஸ் ரேட் நிறைய இருக்கு அப்படின்னு. சோ அவரும் வந்து அவருடைய ஆர்குமெண்ட்டை முன்வைத்திருக்கிறார். அப்ப கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அரசியல் சட்டத்துல 19(1) அண்ட் 25 இந்த பிரிவுகளை நீங்க மீறி விட்டீர்கள். ஆனா இப்போ அதே அரசியல் சட்டத்தின் 32வது பிரிவு, அதன் மூலமா பாதுகாப்பு கேட்கிறீங்க. நீங்க என்ன சாதாரண மனுஷரா? நீங்க ஒரு அமைச்சர். நீங்க பேசின பேச்சோட விளைவுகள் என்ன அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இல்ல இந்த கேஸ்ல இப்படி சொல்லியிருக்காங்க, நுப்பு சர்மா கேஸ்ல இருந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் நீங்க சைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையவே கிடையாது. கட்சிக்காரங்க முதல்ல ஒத்துப்பாங்க. பேசினதனுடைய கான்சிக்வன்சஸை அவர் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அப்படின்னா, ஒருவேளை இதனால என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் பேசினாரோ. ஏன்னா அதுக்கப்புறம் அதை டிஃபெண்ட் பண்ணி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படித்தான் தெரியுது. சட்டத்தோட கைகள் நீளமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு வர வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு தான் வந்து அது கொஞ்சம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில தீர்ப்புகள்ல அவர்களுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது மக்களுக்கு நல்லது அப்படின்னா எதுவுமே தப்பு இல்லை. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.